ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம டைலரிங் ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம். அது வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த வீடியோவில் பேசிக்காக டைலரிங் கோர்சஸில் என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம தைப்போம், அதுக்கு தேவையான பொருள் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதுவும் ஒரு கிளாஸ் மாதிரி தான். சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைலரிங் ஃப்ரீ டைலரிங் கிளாஸஸில் நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கூட, அதாவது துணியில் என்னென்ன தைக்கிறது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு நோட்டில் இந்த மாதிரி ஒரு நோட்டில் நான் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நோட்டு, பென்சில் இது மாதிரி தேவைப்படும் அப்படின்றது. இதில் நான் இன்றைக்கி நான் எடுக்க போகிற இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லான்றது அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து ரீடும் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு தேவையான, அதாவது வந்து இது ஏன் இந்த சிலபஸ் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்னும் வரும். அதுக்கு தேவையான பொருளை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுமா இந்த ஆன்லைன் கிளாஸில், இல்லை இந்த ஃப்ரீ டைலரிங் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து இம்பார்ட்டண்டான அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து தைக்க வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு, அடுத்தது வந்து உமன்ஸ், இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் தைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால், பேசிக்கான ஒரு டைலரிங் கிளாஸ்னாலே ஒரு 10 ட்ரெஸ்ஸாவது நம்மளுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கான தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் தான் வரும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எந்தெந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம வந்து தைக்கலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஒரு நோட்டு வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு நோட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது லாங் சைஸ் நோட்டு, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு கோடு போட்ட நோட்டு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இது நான் வந்து உங்களுக்கு வந்து அன்ரூல்டு நோட்டை தான் வாங்கியிருக்கேன். இது ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம சின்னதாக அந்தந்த இடத்த ட்ராயிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி நோட்டே வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் நோட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மார்ஜின் போட்டுங்க. மார்ஜின் போட்டு நம்ம எப்பயுமே ஸ்கூலில் படிக்கும்போது எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத பாருங்கள். டேட் போட்டுட்டு இன்றைக்கி நம்ம வந்து தைச்சிருக்கோம் அப்படின்றத வந்து டேட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட்டை நான் வந்து இன்றைக்கி டேட் அது மாதிரி இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து இந்த டேட்டை வந்து நான் போட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து எழுதுகிறேன். இதை மாதிரி டேட் போட்டு நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்தது நான் வந்து எழுதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இலவச தையல் பயிற்சி ஃப்ரீ டைலரிங் கோர்ஸ். இது வந்து நான் வந்து என்னோடய நோட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, கிளாஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம சொல்கிற கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோமா அப்படின்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேசிக் டைலரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைலரிங் கிளாஸு அப்படி ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். எழுதிட்டு நீங்கள் வந்து இதை சிலபஸ் எழுதிங்க. சிலபஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிலபஸ்க்கு வந்து தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து தேவையான இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 30 வகையான ட்ரெஸ்ஸஸ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது வந்து 30 வகையான ட்ரெஸ்ஸஸ், அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வருமோ அதையெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸாக நான் வந்து உங்களுக்கு எடுத்தது தேவையான பொருள் எழுதுறதுக்கு, அடுத்து வந்து தையல் பயிற்சிக்கு, தையலுக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி வந்து மிஷினுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்பேன். அடுத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கிளாஸில் இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து வர கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து வர ஒரு 5-6 கிளாஸில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹேண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, தையலின் வகை, அதை வந்து ஹெம்மிங் பண்ணுறது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சு, இந்த சுருக்கம் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை கையால் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து எப்படி அதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன்.
தருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ அதை மாதிரி வரும், அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா கொக்கி, பட்டனு அண்ட் ஹோல்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொக்கி, பட்டன், காஜா வந்து தைக்க தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டன் ஹோலுக்கு வந்து நம்ம மிஷினில் இப்போ வந்து பட்டன் ஹோல் போடுறதுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் நம்மளுக்கு சுடிதார்லேயோ இல்லை வந்து சில்ட்ரன்ஸ் தைக்கிற ட்ரெஸ்லேயோ நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்த பட்டன் ஹோல்ஸு அண்ட் பட்டன் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் சொல்லி தருவேன். இது வந்து கொக்கி பட்டன் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லை நம்ம ஸ்கர்ட்டு தைக்கிறோம் இல்லையா, அந்த கொக்கி பட்டன் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றதும், ப்ரெஸ் பட்டன் எப்படி தைக்கிறது அப்படின்றதும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க். இன்னொரு ஹேண்ட் ஒர்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ். நிறைய பேர் வந்து டைலரிங் கிளாஸில் ப்ளவுஸு, சுடிதாரு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முக்கியமானது ஒன்று ஐயும் ஹூக்கும் நம்ம கட்டணும். அதுக்கான லூப் வந்து எப்படி தைக்க, அதாவது வந்து கொக்கி கூட கட்டிடுவாங்க. ஆனால் வந்து அந்த காஜா கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எப்படி வந்து தைக்கிறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயமே அந்த லூப் கட்டுறோம் இல்லையா, அதை வச்சு வந்து இப்போ அதுலேயே வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு, ஆரி ஒர்க்குக்கு இந்த மாதிரிக்கெலாம் வந்து அந்த மாதிரி தையல் தான் வந்து நம்ம லூப் கட்டுறோம்ல, அந்த மாதிரி தையலை தான் இப்போ வந்து ஆரி ஒர்க் அட்வான்ஸ் கிளாஸஸ்லாம் இப்போ அந்த தையலோட வகையை தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து எந்த மாதிரி மிஷின் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மிஷின் தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பவர் மிஷின் வந்து நான் இப்போ தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் என்கிட்ட இருக்க ஜுக்கி மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினை எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றது முதற்கொண்டு பாபின் எப்படி போடுறது, கேஸ் எப்படி பண்ணுறது, மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத உங்கள் கூட வந்து சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எப்படி வந்து மிஷினில் வந்து எந்த மாதிரி தையல்லாம் நம்ம போடலாம் அப்படின்றதும் சொல்லிக் கொடுப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம டைலரிங் கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சிருவோம். இது ஒரு 4 கிளாஸ், அடுத்த 4 கிளாஸ் அது மாதிரி வந்து இதுதான் போகும். டைலரிங்லேயே இம்பார்ட்டண்டான கிளாஸஸ் அப்படின்னா இதுதான். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறதுக்கோ இல்லை வந்து கட்டிங் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இதில் வந்து சிலம்பஸில் நான் என்னென்னலாம் சொல்லித்தர போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிற பாருங்கள். இப்போ நான் என்னென்ன சொல்லித்தரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கர்ச்சீஃப். இப்போ வந்து கர்ச்சீஃப் வந்து கையால் தைக்கணும், மிஷின் தைக்க தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா கர்ச்சீஃபோட மெஷர்மெண்ட்டு நான் கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜ் இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் சேனல் இருக்குது. இதுக்காகவே இந்த டைலரிங் கிளாஸ்க்காகவே இப்போ புதுசாக வந்து வாட்ஸ்அப்பில் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கூட நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அதில் ஒரு மெம்பராகவும் சேர்ந்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் வச்சுருந்தீங்கன்னா என்னோடய பேஜ் நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கர்ச்சீஃப் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது தலையணை, பில்லோ கவர்ஸில் 2-3 நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டாலே அடுத்தடுத்த பில்லோஸை நம்ம வந்து அந்த ஃபில்லோஸை ஃபஸ்ட்டு வந்து அதிலே 2-3 அந்த பில்லோ கவர் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து நான் ஃபில்லோஸ் எப்படி வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேண்டீஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேண்டீஸ் நிக்கர் ஜட்டி இருக்கும் இல்லையா, அது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன் பேண்டீஸு. அடுத்தது பெண் குழந்தைங்களுக்கு ஜட்டியும் அடுத்து ஷிம்மியும், இது ரெண்டுமே வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன். ஷிம்மி வந்து ஷார்ட்டாக, அதாவது வந்து இடுப்புக்கு மேலே போடுறது, அது வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மி. அது வந்து நான் உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களாம் நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்காக யூனிஃபார்முக்கு போடுற மாதிரி இருக்கிற அந்த ஷிம்மிஸ் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அது ஃபுல்லாகவே காட்டன் கிளாத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து சொல்லி தருவேன். அடுத்தது நிக்கர், அதாவது வந்து ஷார்ட்ஸு இல்லைன்னா நிக்கர் சொல்லுவாங்க. அது வந்து வீட்டில் போட்டிருக்க இப்போ ஆண் குழந்தைகளுக்கான ஜட்டி, அதாவது வந்து ஷார்ட்ஸ் வீட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றதும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பெட்டிக்கோட். இந்த பெட்டிக்கோட் வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சுடிதாருக்குனே வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஷேப் வியர் பெட்டிக்கோட்
வந்து வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரியான பெட்டிக்கோட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டே நம்ம காட்டனில் போடுற மாதிரி பெட்டிக்கோட்டு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கூட நான் வந்து கட் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதும் சொல்கிறேன். அடுத்தது லுங்கி ஸ்டிச்சிங். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டைலரிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த தையல் வந்து எப்படி போடுறதுன்னு. நிறைய பேர் வந்து டைரெக்டாக வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் சுடிதார் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்து பண்ணவே முடியாது. இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம தைக்க தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து யோசிக்க முடியும். அதனால தான் நான் வந்து இந்த கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லுங்கி ஸ்டிச்சிங்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட ஓரம் அடிக்கிறது. சாரி ஓரம் அடிக்கிறது என்னப்பா கட் பண்ணிவிட்டு அப்படியே தைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை, சாரியில் ஓரம் அடிக்கிறதுக்கே 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாரியில் வந்து ஸ்ட்ரைட்டாக எப்படி வந்து நம்ம முந்தானி வந்து ஸ்ட்ரைட்டாக எப்படி வர்றது, அதை நம்ம எப்படி கட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். அடுத்தது சாரீ ஃபால் ஸ்டிச்சிங். இப்போ காட்டன்லாம் பட்டு புடவை காட்டன்லாம் சாரீலாம் கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரீ ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொலுசில் வந்து மாட்டாமல் இருக்கும். நம்மளும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரீ ஃபால்ஸ் கிட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மதர் இன்ஸ்கர்ட். இப்போ வந்து இந்த கிராண்ட் மதர் இன்ஸ்கர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த இன்ஸ்கர்ட்டை நீங்கள் தைக்க பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர அதாவது வந்து 6 பார்ட் 7 பார்ட் இன்ஸ்கர்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக தைக்கலாம். ஸோ கிராண்ட் மதர் இன்ஸ்கர்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 பார்ட்டு அண்ட் 7 பார்ட்டு அண்ட் 8 பார்ட் இன்ஸ்கர்ட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தருவேன். அடுத்தது வந்து ஸ்ட்ரைட் ஸ்கர்ட்டு. அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்து இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுறாங்க இல்லையா, அது வந்து எப்படி அந்த மாதிரி ஸ்கர்ட்டு எப்படி போடுறாங்க அப்படின்றதும் சொல்லித்தருவேன். ஸோ அது வந்து ஸ்ட்ரைட் ஸ்கர்ட்டு. அடுத்தது ஸ்ட்ரைட் ஸ்கர்ட்டு வித் எலாஸ்டிக். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் போட்டு சின்ன ஷார்ட்டாக போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஸ்கர்ட் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றதும் ஸ்ட்ரைட் கட்டில் வித் எலாஸ்டிக்கோடையும். அப்புறம் நம்ம வந்து மிடி. இப்போ வந்து இந்த மிடி வந்து நிறைய பேர் போடுறாங்க, நிறைய பேர் இப்போ வந்து போடுறாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து மிடி வந்து அதாவது வந்து அம்பர்லா ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அது வந்து இப்போ நிறைய பேர் போடுறாங்க. அந்த மாதிரி வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அடுத்து லேயர் ஸ்கர்ட்டு. லேயர் ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை, இப்போ பெரியவங்களும் அந்த லேயர் ஸ்கர்ட் எப்படி போடுறது அப்படி எப்படி தைச்சி இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. வந்து லேயர் கட் சுடிதாரும் போடுறாங்க, லேயர் கட்டு ஸ்கர்ட்டும் போடுறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த பேசிக் டைலரிங்லேயே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி தரீங்களே, ப்ளவுஸ் சொல்லி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதெல்லாம் தைச்சா தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது லேயர் ஸ்கர்ட்டுக்கு மேட்சான டாப், அதாவது வந்து குட்டியாக ஷார்ட் டாப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேயர் ஸ்கர்ட்டு அண்டு ஸ்லீவ் வித் ஸ்லீவு வித்தவுட் ஸ்லீவ்லெஸ், வித் ஸ்லீவோடவும் இல்லைனா வந்து ஸ்லீவ் இல்லாமலேயும் வந்துட்டு அந்த லேயர் ஸ்கர்ட்டுக்கு ஷர்ட் வந்து நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ஏலைன் ஃப்ராக். ஏலைன் ஃப்ராக்ன்றது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து போடுவோம் இல்லையா, எப்படி வரும் இந்த லைன் ஏலைன் வந்து வரும். அது வந்து நம்ம வந்து எப்படி வந்து போடுறது அப்படின்றது ஏலைன் கட்டிங் ஃப்ராக்கு. அடுத்தது காட்டன் ஃப்ராக்கு. இப்போ வீட்டுக்கு போட்டிருக்காங்க இல்லையா, இப்போ சம்மர் சீசன் வந்துடுச்சு. ஸோ காட்டன் ஃப்ராக்கு வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதும். அடுத்தது அம்பர்லா ஃப்ராக்கு. காட்டன் ஃப்ராக் வந்து இது வந்து இடுப்புக்கு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ளீட் வச்சு வரும், அது வந்து காட்டன் ஃப்ராக்கில். இது வந்து இதே தான் இடுப்பு கீழே அம்பர்லா மாடலில் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ராக் வரும், அது வந்து அம்பர்லா ஃப்ராக். அடுத்தது பாக்ஸ் ஃப்ளீட் ஃப்ராக். பாக்ஸ் ஃப்ளீட் ஃப்ராக் தான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபினோஃபார்ம் வச்சு தைக்கிறாங்க இல்லையா, அது வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டில் தான் வரும். ஸோ பாக்ஸ் ஃப்ளீட்டில் உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபினோஃபார்ம் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த ஸ்கர்ட் தைக்கும் போதே அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது நிறைய பேர் கேட்டது பட்டுப்பாவாடை சட்டை தான். பட்டுப்பாவாடையிலே வந்து நிறைய இருக்குது, பேக் ஹுக் வச்சு இப்போ சட்டை இருக்குது. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு பட்டு பாவாடையிலே வந்து உள்ளவே வந்து பெட்டிக்கோட் வர மாதிரி ஜாயின் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம பட்டுப்பாவாடைக்கு வந்து எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து சில்ட்ரனுக்கு வந்து ஸ்ட்ரைட் பேண்ட். சில்ட்ரன் வந்து இப்போ வந்து நைட் வியர்க்கு வந்துடுச்சு வந்து இல்லையா, இப்போ நைட் சூட்டு அது மாதிரிலாம் வந்துடுச்சு. இப்போ சில்ட்ரன் வந்து முக்கா பேண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 பேண்ட், முட்டி வரைக்கும் போடுற பேண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது கேர்ள்ஸுக்கு வந்து லாங் ஸ்கர்ட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவாடை தாவணி செட்டு. இப்போ உங்களுக்கு வந்து பாவாடை தாவணி செட்டு வந்து எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து பாவாடையும் அடுத்தது வந்து ஜாக்கெட், அதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து ப்ளவுஸ் தைக்குள்ளே வந்துடும். ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து லாங்
லாங் ஸ்கர்ட் வந்து ஒன்று வந்து அம்பர்லா இல்லைன்னா வந்து பார்ட்டாக வர அந்த ஸ்கர்ட்டு, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வந்து பாவாடை தாவணி மாதிரியே பட்டு பாவாடையில் வர பாவாடை தாவணி செட். இது வந்து உங்களுக்கு பேசிக் டைலரிங்லேயே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுடிதார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் மாடல்ஸு. சுடிதாரில் வந்து நிறைய இருக்குது. ஸ்ட்ரைட் கட்டு, சைடு ஓப்பனு, காலர் நெக்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஹூக்கு, ஜிப்பு வச்சுது. இது எல்லாமே சுடிதார்ஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். இதுக்கு காட்டனில் வந்து நீங்கள் எடுத்து தைச்சாலும் சரி, இல்லை லைனிங் எடுத்து நீங்கள் சுடிதாருக்கு வந்து தைச்சாலும் சரி, இதுக்கு நான் வந்து சுடிதாரோட மாடல். அடுத்து சுடிதார் பேண்ட்டு. சுடிதார் பேண்ட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதரிங் பேண்ட்டு, இது பட்டியாலா, அப்புறம் ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு. ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டில் வந்துட்டு பாக்கெட் வச்சு வரும் இல்லையா, அந்த பேண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டும் வந்துடும் இந்த பேசிக் டைலரிங்கில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் சுடிதார். இப்போ நிறைய பேர் லைனிங் சுடிதார் சாரியில் வந்து கன்வெர்ட் பண்ணி சுடிதார் தைக்கிறாங்க இல்லையா, அந்த மாடல்லாம் கூட இது கூடயே நான் வந்து ஒரு பேசிக்காக எப்படி தைக்கலாம் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருவேன். அடுத்தது ப்ளவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஒன் டாட் இருக்கு இல்லையா, ஒன் டாட் ப்ளவுஸ்லேருந்து இது 3 டாட்டு, அடுத்து வந்து கட்டோரி. இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமான ப்ளவுஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் அண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங், பேக் ஹூக்கு, பேக் ஓப்பன் கட்டிங், இது பிரின்சஸ் கட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு 5 விதமான கட்டிங் வந்து வந்துடும். அதோட கட்சோலி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டாட் ப்ளவுஸு அண்ட் பிரின்சஸ், இந்த மாதிரி பேக் ஓப்பன், இது எல்லாமே வந்து இது ஒரு 5 விதமான கட்டிங் வந்து ப்ளவுசஸில் நான் வந்து பேசிக்லேயே சொல்லி கொடுத்துருவேன். அடுத்து ப்ளவுசஸ் ஃபார் லைனிங்கை வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நார்மலு, அடுத்தது லைனிங், இதிலே பேட்ச் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் எல்லாமே இதில் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். அடுத்து போட் நெக் ப்ளவுஸ். போட் நெக்கில் வந்து என்ன மாதிரி போட் நெக் ப்ளவுஸ் அண்டு சுடிதார். போட் நெக்கில் வந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வச்சு வேணுமா, இல்லை வந்துட்டு ஃப்ரண்ட் ஓப்பன், பேக் ஓப்பன் அப்படிலாம் வரும் இல்லையா, போட் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பேசிக்காக வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ப்ளவுசஸ் வந்து தைக்கலாம் அப்படின்றத டிசைனை ஒரு சில டிசைன்ஸை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அடுத்தது 30. அடுத்து வந்து ஜிப்பு வந்து பேக்கில் வைப்பாங்க இல்லையா, ஜிப் வச்சு தைப்பாங்க சுடிதாரில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் எப்படி வந்து ஜிப் வைக்கிறது வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இருந்தாலும் சுடிதார் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து லாங் கவுன் தைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஜிப் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது. இன்னும் இது கூட நிறையா கிளாஸஸ் வந்து நான் வந்து நடுவில் வரும்போது இன்க்ளூட் பண்ணுவேன். அந்த கிளாஸஸும் நீங்கள் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான கிளாஸஸ் என்னென்ன அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பேசிக்கான கிளாஸஸ் தான். இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் கோர்ஸையும், அதாவது வந்து இந்த 30 கிளாஸையும் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாலும் சரி, வீடியோ எடுத்து அனுப்பினாலும் சரி, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் வந்து நிச்சயமாக காத்துட்ருக்கு. ஸோ இந்த கிளாஸை ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைலரிங் கிளாஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.